பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான இந்த காலவெளியில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டின் 2வது நாளில் ஆண்டவர் நம்மை கிருபையாக நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக நம் யாவரும் நன்றி செலுத்த வேண்டும். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. வினயம் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து புது ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள் எங்களை கால் மிதிக்க வைத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக உடைய கரமே இங்க ஒவ்வொருத்தரோட நிறைவாய் இருப்பதாக. ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நாங்க பாடுகிற பாடல்கள், செபிக்கிற செப விண்ணப்பங்கள், உன்னதமான வார்த்தை யாவருக்கும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துகிற உன்னதமான வார்த்தையாய் இருப்பதாக. ஆண்டவரே, இதை கேட்கக்கூடிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உள்ளங்களை ஆசீர்வதிங்க, எண்ணங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சிந்தனைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய கிருபையை ஒவ்வொரு அறைக்குள்ளும் போய் ஒவ்வொருத்தருடைய பரிசுத்தத்தால நிரப்பும்படிக்காய் செபிக்க வெறுமையாக யாருமே வெறுமையாக கேட்காதபடிக்கு ஆண்டவரே, உடைய தூய ஆவியானவரே அவருக்கு துணையாய் நின்று ஆண்டவருடைய இறைவாக்கை கேட்க நீர் வழிகளை திறந்து கொடுக்கும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் வந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி நான் மகிழ்கின்றேன். உண்மை உள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரை, எஸ் ஃபாதர், இந்த பாடலை பாடி நாம் யாவரும் இப்பொழுது துதித்து கொண்டாடுவோமாக. ஆண்டுக்குள் நம்மளை கால் மிதிக்க வைத்து அவர் நன்மைகளே செய்து வழிநடத்த ஆற்றல் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது என்று சொல்லி இந்த வருடத்தின் தொடக்கத்திலே ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே, நீ என் கூடவே இருங்க அப்பா, என் பக்கத்திலே நீர் இரும் சுவாமி என்று சொல்லி இந்த வருடம் முழுவதுமாக நீர் கண்மணி போல வழி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோமாக. Yes, Father Jesus. Hallelujah. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya, 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 ஹalleluya.
ஆண்டவர் நம் கூடவே நம் கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் அவர் தாயாய் இருப்பார். காயப்பட்ட நேரத்தில் அவர் தகப்பனாயிருந்து நம் காயங்கள் எல்லாம் அவர் துடைத்து சுகத்தை கொடுக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நம் திருச்சபைக்காக நம்முடைய இந்திய நாட்டுக்காக இப்பொழுது நம் யாரும் பாரத்தோடு ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொரு பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. எங்களை அனைவரும் நீ ஆசீர்வதித்தாலே நிரப்பும் தகப்பனே. இந்த நேரத்துல விசேஷமாக இயேசுப்பா எங்க இந்தியாக்காக நாம் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்க இந்தியால வருகிற ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தருவீராக தகப்பனே. இயேசுப்பா முக்கியமா விசேஷமாக எங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ் தகப்பனே, எல்லா கவுன்சில் மெம்பர்ஸ் இயேசுப்பா, all the chief ministers of all the states, Lord Jesus, higher officials, authorities தகப்பனே, இயேசுப்பா ஒவ்வொரு judicial members, directors தகப்பனே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு speakers of both the houses, you bless them Lord Jesus. இயேசுப்பா இந்த நேரத்துல all the corps, all the army, all the navy Lord Jesus, all the soldiers Lord, you bless them with your holy guide Lord. இயேசுப்பா உங்களுக்கு எதிராக தகப்பனே யார் என்ன செயல் செஞ்சாலும் இயேசுப்பா அவங்க தவறான பாதையில போகாதபடி நீங்க ஆசீர்வதி மாட்டீங்களே. பெரிய பெரிய உயரத்துல இருக்கிறாங்க இயேசுப்பா, பட் தவறான பாதையில போயிட்டு தகப்பனே தப்பான முடிவு எடுத்து அவங்க வாழ்க்கையை கொண்டு செல்லுறாங்க தகப்பனே. அந்த மக்களை நீங்க தகப்பனே touch them. You have given the authority to rule Lord. You have given the leadership Lord Jesus, but they are not utilizing Lord Jesus. Take all the evil thoughts, evil mind and action from their body, mind and soul Lord. அவங்க வாழ்க்கையில எது வந்தாலும் தகப்பனே அது சாதிக்கிற அந்த புத்தியை நீங்க தருவீராக தகப்பனே. Lord Jesus, they should overcome all the difficulties in their life Lord. You give them the strength Lord. You give them the capability Lord Jesus and courage to overcome all the difficulties Lord. Right now Lord Jesus, you bless all the hospitals Lord, all the doctors, nurses and those who are working in that hospitals, each and every hospital Lord Jesus. ஒவ்வொரு மருத்துவர் நீங்க ஆசீர்வாதி மாண்டவரே. நீங்க ஒரு நல்ல மருத்துவர் தகப்பனே, குணமாக்குற தெய்வம் தகப்பனே. ஒவ்வொரு மருத்துவர்ல இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் நீங்க தொடுவீராக தகப்பனே. அது எப்படிப்பட்ட நோயாய் இருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துல சுகம் கொடுக்கிற தெய்வனா நீங்க இருக்கீங்க சப்பா. ஒவ்வொருத்தருக்கும் சுகம் உண்டாக தகப்பனே. அக்கினி வல்லமையால நிரப்பும், அபிஷேக தைலத்தால நிரப்பும் தகப்பனே. யார் நோய் நொடி பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே இயேசுப்பா, those who are having the operations today Lord, let it be a successful Lord. Yes God, who is going to do that surgery Lord, you bless that chief doctor Lord Jesus. Let it be successful because you're going to do Lord Jesus. You're going to enter into all the life Lord, and you're giving them the new life, new strength Lord Jesus. ஒவ்வொரு ஸ்டேட்டை நீங்க ஆசீர்வாதி பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல வருகிற ஒவ்வொரு பிரச்சனையில போன ஆண்டு முழுவதும் தகப்பனே இந்த வைரஸால எல்லா மக்கள் பாதிக்க கொண்டிருந்தாங்க தகப்பனே. இனி அது கண்டினியூ ஆகாதபடி நல்ல சூப்பர் நேச்சுரல் ஆண்டா மாறணும் தகப்பனே. நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல செழிப்பான நன்மையா கொடுத்து எங்களை உயர்த்தி வையும் மாட்டேன். Let the economy rise Lord. Let all the institutions, let all the companies Lord, let all the firms, sectors of all the services sectors Lord, let it open and let it be as per your will Lord Jesus. விசேஷமாக தகப்பனே இந்த நேரத்துல எங்க திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வாதி பண்ணுவீங்க. Bless our pope, our bishops, our cardinals Lord, all the priests, nuns, brothers, each and everybody Lord. You give them the prosperity, the health and good thing Lord Jesus. All the evangelists நீங்க தொடுவீராக. ஒவ்வொரு prophecy நீங்க ஆசீர்வாதி பண்ணுவீங்க. வேற வேற ஊர்ல போயிட்டு ஊழிய செய்கிற மக்களை நீங்க தொடுவீராக. அப்படி நன்மையால நீங்க முடிச்சு கூடவே இருந்து பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து நீங்க வழி நடத்தும். ஒப்பு கொடுக்கிறோம். guide us, strengthen us and lead us in the way of righteousness Lord. I use my prayer to Jesus Christ the Lord. Amen. Amen. ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் இறை வாக்குக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை பலப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை தேற்றும். ஆண்டவருடைய இறைவாக்குத்தான் நம்மை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருடைய இறைவாக்குத்தான் நம்முடைய இருளான வாழ்க்கைகளை அகற்றி அவர் வெளிச்சத்துல வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறைவாக்கு
இறைவாக்குக்காக இந்த தொலைக்காட்சி விடாமுயற்சியோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் இப்பொழுது நம் கண்களை மூடி செபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for bringing us all into your presence, Lord Jesus. Amen. Thank you that we have made it through this year with your presence, Lord Father. Yes, Lord. We thank you for all the way guidance that you gave us the 12 months, Lord Jesus. Yes, Jesus. Thank you for being us, Lord Father. Amen. We still believe that you will guide us along the way of this year too, Lord Jesus. Yes, Jesus. You be as our guide and never lead our side, Lord Jesus. Amen. We place all the events in your hands, Lord Jesus. Amen. We place everyone who are watching this channel, Lord Jesus. Yes, God. You bless everyone in their lives, Lord Father. Yes, Father. You plant into them a new seed of your spiritual life, Lord Jesus. Amen. And you let them grow, Lord Father. Yes, Father. And let them grow and bear the fruit, Lord Jesus. Yes, We Jesus. pray for the word that we are going to receive today, Lord Amen. Jesus. Amen. Let it penetrate deep into everyone's heart, Lord Yes, Jesus. Father. Let it make a change into their lives, Lord Amen. Father. Let the word that they listen, Lord Jesus, let them change their lives, their hearts and minds, Lord Jesus. Yes, God. They must be a new person, Lord Father. Amen. In this new year, Lord Jesus. Yes, We pray Lord. for each and every one of them who are watching this channel, Lord Father. Amen. You bless all their families, Lord Jesus. Yes, God. We pray for all the people who are sitting without job, Lord Jesus. Yes, You Jesus. provide new job for all of them, Lord Jesus. Amen. We pray for all of them who are watching, Lord Jesus. Yes, We Lord. place them into your hands to Into your guide mighty them and hand. protect them, Lord Father. Amen. I ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டின் 2ஆம் நாளில் வாழ்க என்று வரவேற்கின்றோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார். துன்பங்கள் களைந்து இன்பங்கள் காணக்கூடிய நாட்கள் தொடங்கும். ஒரு துன்பத்திற்கு பிறகுதான் ஒரு இன்பத்தை காண முடியும். எப்படி நாம் பணி செய்கின்றோம், பணி செய்யும் போது எப்படி அந்த பணிக்கான கூலியை பெற்றுக் கொள்ளுகின்றோம். நாம் உழைக்கிறோம், உழைப்புக்கான கூலியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் துன்பத்தை அடைந்த பிறகு நாம் துன்பத்திற்கு பிரதிபலன் இன்பம் என்பதை சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 2ஆம் நாளிலே ஆண்டவர் இன்பத்தை அளிக்க நம்மை அழைக்கின்றார். ஆகவே இறைவாக்கு என்பது நம் வாழ்விலே பலத்தை கொடுக்கக்கூடியது. உலகத்திலே நாம் நிகழ்ச்சிகளில பார்க்கலாம், டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். பூஸ்டை குறித்து சொல்வார்கள். பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு. இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரே பூஸ்டா இருந்தது, இன்னைக்கு பல வடிவங்களிலே அவை செயலாற்றுகிறது. பல விதங்களிலே குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அல்ல ஆண்களுக்கு இப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து பிரித்து பூஸ்டை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். என் நண்பரி மக்களே, அதே போல இன்றைக்கு நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகிற ஒரு பூஸ்டை பல விதங்களிலே ஊக்குவிக்கும் போது கடவுளுடைய வாக்கு எவ்வாறு நம்மை ஊக்குவிக்கும்? ஆக இந்த காலை நேரத்தில் நாம் அனைவருமாக இறைவாக்கு தியானிக்க போகின்றோம். அந்த இறைவாக்கு நமக்கு என்ன உரைக்கின்றன? இறைவன் நமக்கு என்ன உரைக்கின்றார்? இறைவாக்குக்காய் அவரோடு காத்திருக்கிறவர்கள் யார், அல்லது அதை எதிர்த்து நிற்கிறவர்கள் யார்? இறைவாக்கு என்பது மனித உள்ளத்திலே செயலாற்றுகிறது ஒன்றாக இருக்கின்றன. ஆக இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இன்றைய நற்செய்தி வாசகம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நற்செய்தி வாசகம்? வாசிக்கும் போது வீழியத்துல மிக அருமையாக சொல்லப்படுகிறது. திருமுழுக்கு யோவானை குறித்து இன்றைக்கு சொல்லுகிறது. இந்த திருமுழுக்கு யோவான் யார் என்ற கேள்வி எல்லாருக்கும் எழும்பினது. நண்பரி மக்களே, கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் பாருங்க. மலடியா இருந்த எலிசபெத்துக்கு இது 6 மாத காலம் என்று கன்னிமரியாள் இடத்துல வானதூதன் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். ஆக நண்பரி மக்களே, இன்றைக்கு இந்த இறைவாக்கு என்பது எவ்வளவு தெளிவாக உள்ளது என்று நீங்க காப்பீர்கள் என்று சொன்னால், விவிலியம் சொல்லுகிறது பாருங்க.
இன்றைக்கு நற்செய்தியில திருமுழுக்கு யோவானை குறித்தின ஒரு சான்று பகர்கிற வாழ்க்கை. இது திருமுழுக்கு யோவான் எப்படி பிறந்தவர்? சக்கரியா ஆலயத்தில தூபம் காட்டும் போது வானதூதர் அவருக்கு தோன்றி உனக்கு மகன் பிறப்பான் என்ற செய்தி சொல்லப்பட்டது. அவரால் நம்ப முடியவில்லை. அவர் வாழ்க்கையில மறந்து போனார். இனிமே எங்களுக்கு குழந்தையே கிடையாது, எங்கள் குழந்தை கிடையாது என்று அவர் மறந்து போனார். எலிசபெத் அம்மாள் இனி குழந்தை கிடையாது, மறந்து போனார்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்து இறந்து போவோம் என்ற நிலையில் இருந்தார்கள். அந்த சூழலில் கடவுளின் வாக்கு அனுப்பப்பட்டது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, அந்த மகன் கடவுளால் அனுப்பப்பட்ட மகன் பூமியில் எப்படி வாழுகிறான் என்பதுதான் சான்று பகிர்கிற ஒரு வாழ்க்கை திருமுழுக்கு யோவான். ஆக இன்றைக்கு வாசகம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 1 யோவான் நற்செய்தியில முதல் அதிகாரம், யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 19 28 வரைக்கும் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டார்கள். ஆண்டவரால் அனுப்பப்பட்ட குழந்தை பூமியிலே வளரும் என்றால் அந்த குழந்தை இறைவாக்கிலே நிலைத்திருக்கும் என்பதற்கு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கின்றார். இவரை குறித்த செய்தி எங்கும் பரவுகிறது. ஆகவே அவரை பார்த்து கேட்கிறார், நீர் யார் என்று கேட்டார்கள். இதை அவர் வெளிப்படையாக கூற மறுக்க ஒப்புக்கொண்டார். அப்போது அப்படியானால் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார். நீ தான் வர வேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்ட போதும் அதற்கும் அவர் நான் அல்ல என்று மறுமொழி சொன்னார். அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியிடம் நாங்கள் மறுமொழி கூற வேண்டுமே என கேட்டார்கள். அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை குறித்தே என்று சொன்னார். நண்பர்களே, பழைய ஏற்பாட்டு விழித்தில அநேகர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் இதுதான் அது என்று கண்டு கொள்ளுகிற ஞானம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட விவிலியத்தை படிக்கிறோம், பைபிளை படிக்கலாம் அல்லது தியானிக்கலாம் அல்லது அந்த வாக்கை நினைக்கலாம். ஆனால் இது எதை குறித்து சொல்லுகிறது என்று அறிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். ஆகவேதான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெறும்போது இந்த வாக்கின் உள் ரகசியம் என்ன என்று அவர் உனக்கு நிறைவாகவே சொல்லிக் கொடுப்பார். ஆக திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் பாருங்க, நான் பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்பீர்கள் என்று சொன்னாரே எசாயா இறைவாக்கினர், அவர்தான் நான். நண்பர்களே, திருமுழுக்கு யோவான் பிறந்த காலத்தில் எசாயா கிடையாது. ஆனால் எசாயாவை குறிப்பிடுகிறார் அவர். இதனுடைய விளக்கம் என்ன? உலகத்திலே தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், யாருக்காக வாழ்ந்தார்கள், எதை சொன்னார்கள் என்பதை நினைவு கூறுகிற காலங்கள் வந்துவிட்டன. நம் முன்னோர்கள் என்றால் யார்? இறைவாக்கை நிறைவேற்றி வாழ்ந்தவர்கள். இறைவாக்குக்காகவே தன் உயிரை சிந்தினவர்கள் யார்? தேடணும். How many martyrs are there in the world? How many martyrs are there? இரத்த சாட்சிகளாய் ஆண்டவருக்காக ரத்தம் சிந்து மரித்தவர்கள் எத்தனை பேர்? எப்படி மரித்தார்கள்? நாம் தேட வேண்டும். ஏன் மரித்தார்கள்? இதை கவனித்தால் இறைவாக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்குடன் தன் உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள். இதே போலதான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இறைவாக்கை நிறைவேற்ற வந்தேன். அது எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அவர் சொன்னார், அவரிடம் என்ன கூறுகிறார் பாருங்க, 25வது விஷயம். அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் நீர் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவரிடம் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடம் நிற்கின்றார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்க நான் தகுதியற்றவன். பாருங்க,
அவருடைய மிதியடிகளை நான் அழிக்க கூட எனக்கு தகுதி கிடையாது. உங்கள் மத்தியிலே ஒருவர் இருக்கின்றார், அவர் எனக்கு பின் வருவார். அவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்த வந்திருக்கின்றேன். நன்றி மக்களே, இதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. ஆண்டவர் திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார். அவர் வருவதற்கு முன்பாக பிலாத்துவிடத்திலே ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? உன் பெயர் என்ன? என் ராஜ்யத்தின் பெயர் உண்மை. உண்மையின் ராஜ்யம் பூமியிலே பிரஸ்தாபப்படும். உண்மையின் ராஜ்யம் செயலுக்கு வரும். அந்த உண்மையின் ராஜ்யத்தை கட்டதான் இன்று நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். உண்மையை கட்ட வேண்டும். ஏன் உண்மையை கட்ட வேண்டும்? ஏன் உண்மை ராஜ்யம்? அவர் ராஜாவாய் வரப்போகின்றார். யோவான் எப்படி ஆண்டவர் இயேசு வருகைக்கு மக்களை தயார்படுத்தினார் திருமுழுக்கு கொடுத்து, அதே போல இன்றைக்கு நாம் ஆண்டவர் வருகைக்காக தயாராக வேண்டும். என் நன்றி மக்களே, எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. எனக்கு பின் வருவார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்க நான் தகுதியற்றவன். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். நண்பரே மக்களே, இன்றும் இவை யோர்தான் ஆற்று எங்க இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது என்பதை உலகம் அறிந்திருக்கின்றன. நண்பரே மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தனை செய்ய வேண்டும். நாமும் திருமுழுக்கு எடுத்திருக்கின்றோம். எதற்காக? ஆண்டவருடைய ராஜ்யத்தை, உண்மையின் ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்புவதற்காக. நம்ம செயலில, நம்ம வாழ்க்கையில, நம்ம எல்லா அனுபவத்தில ஆண்டவருக்கு முன்னோடிகளாக, ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய வழிகளை சரி செய்கிறவர்களாக, எல்லா மக்களையும் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்திய நற்செய்தி நமக்கு அறிவிக்கின்றன. எப்படி இயேசு வருகைக்கு முன் திருமுழுக்கு யோவான் மக்களை தயார்படுத்தினாரோ, அதே போல ஆண்டவர் வருகைக்கு முன் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாகிய நாம் மக்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றன. ஆக இந்த ஆண்டின் 2ஆம் நாளிலே இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதென, நான் தயாராக வேண்டும், அடுத்திருக்கிறவர்களையும் தயார்படுத்த வேண்டும். எப்படி ஒரு பங்கனுக்கு, நிகழ்ச்சிக்கு செல்லணும்னா குடும்பத்தோடு அழைப்பு கொடுத்தாங்க, அப்ப எல்லாரும் ரெடி 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 என்று ஒவ்வொருவருமே தயார் பண்ணி வெளியே நாம் பயணிக்கின்றோம். இதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். ஆகவே இன்றைக்கு முதல் வாசகம் மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. 1 யோவான் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? இயேசுவை ஆண்டவர் எனவும் இயேசுவே வரவிருக்கிறவர் மெசியா எனவும் அறிந்தவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் பொய்யர்களாக மாறுவார்கள் என்று சொல்கிறார். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவனை கொண்டு வருகிற வாழ்க்கை என்று குறிப்பிடப்படுகிறார். ஆகவே என்ன உரைக்கிறார் பாருங்க, மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதையே அறிக்கையிடுகிறோமோ, அப்போதுதான் பிதாவின் ஆசீர் நமக்கு கிடைக்கும் என்று யோவான் திருமுகத்திலே எழுதுகின்றார். என் நண்பரே மக்களே, நம்பிக்கையின் வளர்ச்சி உயரத்திலே வர வேண்டும். நம்பிக்கையின் வளர்ச்சி, நாம் நம்பிக்கையில் இருக்கிறது போதும் என்று வாழாமல் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கிறதை உயர்த்திக் கொண்டே இருக்கணும். ஆகவே இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்து உங்களை நிலைத்திருக்கு, தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தீர்கள், உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். ஆக தொடக்கத்திலிருந்து கேட்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் தொடக்க நூலிலிருந்து தொடங்கி திருவெளிப்பாடு நூல் வரைக்கும் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே வர வேண்டும். இந்த ஆண்டு முயற்சி செய்யுங்க. இன்றையிலிருந்து, நேற்று தினத்திலிருந்து அப்படியே தொடங்கி பாருங்க.
ஆகவே அதற்காக ஒரு சிறப்பு தாள் தயாரித்து வைத்திருக்கிறோம். தினந்தோறும் ஒரு பகுதி வாசிக்கணும். ஏனெனில் இறைவன் யார், அவருடைய திட்டம் என்ன என்று அறிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது. நாம் கேட்கிற செய்திகளை விட படித்து தெரிந்து கொள்வது மிக அவசியம். திருவிழித்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்குரியதாயிருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் படிக்கிற வேளையில உண்மை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள இயலும். அதை படிக்காமல் இருப்போம் என்றால் உண்மை நம்மால் அறிந்து கொள்ளாமல் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். அவர்கள் இதை சொன்னார், இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்வார் பேச்சு என்று சொல்லுகிறார்களே, சுய நினைவை சாராமல் சொல்வார் நினைவை கேட்டு செய்கிற செயல்பாடு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எடுத்து வாசி. உன் கரங்களில் கொடுக்கப்பட்ட திருவிழத்தை எடுத்து வாசித்துப் பார். அப்போதுதான் உண்மையின் ரகசியம் என்ன, கடவுள் மனித உள்ளத்தில் எதை நிலைநாட்ட அந்நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்ள இயலும். நாம் வெறும் கேட்பதை சொல்லுகிறதையே கேட்டுக் கொண்டிருக்காமல் சொல்லுகிறதை அதோடு கூட விழித்து எடுத்து வாசித்து பாருங்கள். உண்மையின் ரகசியம் என்ன, என்னை ஏன் ஆண்டவர் அனுப்பினார், நான் எப்படி வாழ வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற வழிகளை நாம் அறிந்து கொள்வோம். திருமுழுக்கு யோவான் கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவரின் வழியை செம்மையாக்க வந்திருக்கின்றேன். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் நினைவில் இருக்க வேண்டிய எண்ணங்கள். ஆண்டவர் வருகை செம்மையாக்க வந்திருக்கிறேன். ஒரு நாளில் வருவார், அதை நான் செய்வேன், எனக்கு பின் என் பிள்ளைகள் செய்வார்கள், அவர்களுக்கு பின் அந்த பிள்ளைகள் செய்வார்கள். இதான் கடந்த 2000 ஆண்டாக வழிகளை தொடர்ந்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு நீயும் நானும் இந்த பூமியில இருக்கின்றோம். என் அன்பு மக்களே, நம்மோடு முடிந்து விடுமா? இல்ல, நமக்கு பின் தொடரும். உலகத்தில் எத்தனை பேர் ஆண்டவரின் கணக்குப்படி மனமாற்றம் அடைய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அத்தனை பேர் நிறைவுபட்டவுடனே அவர் வருவார். ஆகவே இன்றைய வாசகங்களை கவனத்திலே நிறுத்தி, எப்படி திருமுழுக்கு யோவான் எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிகளை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன், ஆனால் இவரை குறித்து சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் பயந்தார்கள். அவரோ மெசியாவோ என்று நினைத்தார்கள், இவர் பெரிய இறைவாக்கினரோ என்று நினைத்தார்கள், எலியாவோ என்று நினைத்தார்கள். ஏன் எலியாவை நினைவு கூர்ந்தாங்க? அன்றைக்கு உடலோடு அக்கினி ரதத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதை அன்றிருந்து அனைவரும் அறிந்திருந்தார்கள். பழையற்பாட்டிலே உடலோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் அது எலியா. அதற்கு முன்பாக யோனோக்கு சொல்லலாம். யோனோக்கு மறைந்து போனார், அவர் தேடிக்கொண்டார், தேடப்பட்டவராக இருந்தார். ஆனால் எலியாவோ கண்கள் பார்க்க அப்படியே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகவேதான் ஜனங்கள் திருமுழுக்கு யோவானை பற்றி கேட்கிறாங்க, நீர் என்ன எலியாவோ அல்ல வரவிருக்கும் மெசியாவோ என்றெல்லாம் கேட்டாங்க. ஏனெனில் அவருடைய தோற்றம், அவருடைய வெளிப்பாடு அனைத்தும் அவர்களை சார்ந்தது போல் அவர்களுக்கு தென்பட்டது. இதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நம் வழியாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறது போல அனுபவம் உண்டாக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வர வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற்றம் பெற வேண்டும். நன்றி மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மாறாது. ஆகவே மனிதன் உணவுக்காக அல்ல, கடவுள் வார்த்தைக்காக என்று இயேசு மத்தேயு 4 மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆக கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவோம், கடவுளின் வாக்குக்காக வாழ்வோம், அவருடைய உண்மையின் பாதையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுவோம். அந்த உண்மையின் பாதையிலே நாமும் நடப்போம், மற்றவர்களையும் நடக்க வைப்போம். இதுதான் கடவுளுடைய திருவுளம் நம் வழியாக செய்ய வேண்டிய பணி. ஆகவே பதிலுரை பாடல் என்ன சொல்லுகிறது பாருங்க. வாசிக்கும் போது இன்றைய பதிலுரை பாடல் மிக அழகாய் சொல்லுகிறது. திருப்பாடல் 98:7-9 என்ன சொல்றது? கடலும் அதில் நிறைந்துள்ள உலகமும் அதில் உரைப்பவையும் முழுகிடும். ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள்,
ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செலுத்துவார். நண்பர்களே, மக்களே, நாம் அகமகிழ்ந்து ஆண்டவரை வெளிப்படுத்தும் போது அந்த ஆண்டவர் நிச்சயம் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பார். பூலகம் என்றால் பூமியில் இருக்கிற அனைவரும் இறைவனுக்கு சொந்தமாக்க வேண்டும். அந்த பணியை செய்ய கிறிஸ்தவர்களாகிய நம்மை இறைவன் உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே இதை உணர்ந்து ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா இறைவாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்றுகிற கிறிஸ்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம். அந்த இறைவாக்கை வாழ்வாக்குவோம், இறைவனுக்காக வாழ்வோம், அநேகரை அவரிடத்தில் கொண்டு வருவோம். இறைவன் நிச்சயம் ஒரு நாள் நம்மை அவருடைய விண்ணரசில பரலோக ராஜ்யத்திலே நம்மை உறுப்பினர்களாக அவர் வைத்துக் கொள்வார். ஆகவே நம்மை நாமே சமர்ப்பணித்து திருமுழுக்கு யோவான் என்ன பணி செய்தாரோ அந்த பணியை நாம் தொடர்வோம். அது நம்மை இன்றைக்கு குறிக்கும். அவர் எப்படி ஆண்டவர் வருகைக்கு வழிகளை தயார் செய்தாரோ அதே போல நாமும் இன்றைக்கு ஆண்டவர் வருகைக்கு வழிகளை தயார் செய்கிற மக்களாக வாழ்ந்து காட்டுவோம். அவர் எப்போது வருவார், எப்போது வேணாலும் வரட்டும், ஆனால் நாம் வாழ்ந்து காட்டுவோம். நம் வழியாக எத்தனை பேர் அந்த வழியில கொண்டு வர முடியுமோ உண்மையின் வழிக்கு அழைத்து வருவோம். இது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காய் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். தந்தையே, இந்த ஆண்டின் 2ஆம் நாளாகி இன்று எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் திரும்ப நிற்கின்றோம் ஆண்டவரே. எங்க மேல நீர் மனம் இறங்குவீராக. எங்க ஒவ்வொருவரையும் காத்து நடத்தும் ஆண்டவரே. மீட்பின் வாயிலை எங்களுக்கு திறந்தருளும். அந்த வாயிலே உண்மையின் பணியிலே பயணிக்க உதவி செய்வீராக. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பாதையில் பயணித்து அநேகரை விடுதலை ஆக்குகிற ஒரு பலத்தை எங்களுக்கு தருவீராக. கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் போராட்டத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை உமது வார்த்தையை நாங்கள் அனுபவித்து அவர்களை விடுவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உடைய அருட்கரம் நிறைவாயிருக்கட்டும் ஆண்டவரே. தந்தையே, உமது பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிறவர்கள் தேசத்தில் எந்த பகுதியிலே இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அவர்களை தொடுவீராக. கண்களை மூடி செபிக்கிற உமது பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். அநேக பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். அன்றே பள்ளிக்கூடத்திற்காக பயணிக்க போகிற பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு தொடக்கத்திலே 4ஆம் தேதி என்று எல்லா ஸ்கூல்களும் காலேஜ்களும் திறக்க போகிற இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். சிறப்பாக படித்து முன்னேற்றம் அடைந்து நல்லதை அறிந்து நல்வழியில் பயணிக்கிற ஆசீர்வாதத்தை சிறு வயதில் இருந்தே கற்றுக்கொள்கிற பாக்கியத்தை என் ஆண்டவன் நீங்க ஆஸ்வதிக்கும்படிக்காக செபிக்கிறோம். அன்றே உலகிலே பயமுறுத்தி கொண்டிருக்கிற 2ஆம் வேவ் கொள்ளை நோய்க்காய் செபிக்கிறோம். என் ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த தொற்று நோய் எவரையும் தொடராதவாறு நீர் அவைகளை கட்டுப்படுத்துமாறு உம்மை நோக்கி வேண்டுகிறோம். உம்மை நோக்கி மன்றாடும் உமது பிள்ளைகளுக்கு உடனே பதிலளிப்பீராக. தகப்பனே, உலக மக்கள் அனைவருக்காய் வேண்டுகிறோம். தீமைகளை மறந்து நன்மையான வழிகளை திறந்து உமது பிள்ளைகளை நீர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவர் நீத்தாமே அனைவரையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறேன். ஆண்டவரே, நோடி செபித்து அவருடைய வீட்டாரை நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாத ஆண்டின் 2ஆம் நாளாகி இன்று உம்முடைய அருட்கரம் அனைவரோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக எடுத்து பயன்படுத்தும். கடந்த ஆண்டிலே நடந்த நிகழ்வுகள் நினைவு கூர்ந்து இந்த ஆண்டிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆண்டை ஆண்டவர் காப்பார் என்ற நம்பிக்கையில் பயணிக்கிற குணத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. நீதாமே விடுதலையும் பாதுகாப்பையும் தந்து காக்குமாறு வேண்டுகின்றோம். எத்தீமையும் இது பிள்ளைகளை அணுகாமல் காத்துக்கொள்ளும். என் பெயர் சூட்டப்பட்ட என் மக்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பிள்ளாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடினால் அவர்களுக்கு நான் நன்மை அளிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய முகத்தை தேடுகிறவர்கள் எத்தனை பேரோ
அத்தனை பேரையும் நீர் காத்து அவர்கள் வழியாய் அநேகரை மீட்டுக் கொள்வீராக. இறைவன் நீத்தாமே ஒவ்வொருவரையும் காத்து நடத்தும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது ஆசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, நாம் அனைவரும் திருமுழுக்கு யோவானை போன்றவர்கள். அவர் எப்படி ஆண்டவர் வருகைக்காக மக்களை தயார்படுத்தினாரோ அதே போல நாமும் தயாராகவும் மற்றவர்களையும் தயார்படுத்துவோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணிகள். ஆகவே ஒரு நாள் விழித்து படிங்க. பைபிள்ல காலையில தொடக்க நூல் படிங்க, பழைய ஏற்பாடு படிங்க, மாலையில புதிய ஏற்பாட்டு படிங்க. உங்களால் எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. ஒரு ஆண்டில நிச்சயம் நீங்க விழித்து முடித்து சிறந்த பணியாளர்களாய் அடுத்த ஜனவரி மாதம் நிற்க ஆண்டவர் வழிவகுத்திருக்கிறார். ஆகவே தினந்தோறும் படிக்கிறத நிறுத்தாதீங்க. ஒரு அரை மணி நேரம் பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவழிங்க. இரவில ஒரு அரை மணி நேரம் செலவு, 1 மணி நேரம் பைபிள் படிக்க காலையில மாலையில. அந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு பகுதி படிக்க முடியுமோ படிங்க. முடித்தவுடன் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்றே இந்த பகுதியை நான் படித்தேன், இதற்குரிய விளக்கத்தை எனக்கு சொல்லித்தாரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அன்றிரவு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சிறந்த பணியாளர்களாய் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். இறைவன் நம் அனைவரும் ஆசிரிப்பார். மீண்டும் நாளை காலை 7:30 நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் ஆலயத்துக்கு செல்லுங்க. நாளை மாலை 5 மணிக்கு நாம் ஒன்று கூடுவோம். இறைவன் நாம் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பார். நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்தில் எல்லாரும் பிரவேசித்து தரிசிங்க. நாளை மாலை மீண்டும் இந்த தியானம் வாலிபர்களுக்கு தொடங்கப்படும், அதோடு பெரியவர்களுக்கும் இருக்கும். ஆகவே நாம் அனைவரும் நாளை மாலை சந்திப்போம். இறைவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.